குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கிரகலட்சுமி தாயாரை இன்று காலையில் நாம் தரிசனம் செய்வோம். கிரகலட்சுமி தாயாரை தரிசனம் செய்கின்ற பொழுது நமக்கு வீடு பேறு உடனே அமையும், செல்வம் பெருகும். வீடு பேறு அமையும், செல்வம் பெருகும், வீட்டில் அமைதி நிம்மதி நிலவும், திருமணம் நடக்காதவர்கள் திருமணம் நடக்கும். அதனால் இந்த கிரகலட்சுமி தாயாரை இன்று நாம் தரிசனம் செய்வோம். நேற்று எல்லாம் காலபைரவாஷ்டமி ஃப்ரெண்ட்ஸ், நேற்றெல்லாம் பூஜை நடந்தது. நான் இதில் போட்டிருந்தேன். இன்று நம்ம சனிக்கிழமை பெருமாளுக்குரிய நாள். எத்தனை பெருமாளை மறுபடியும் திருப்பி போடுறது. இந்த பூ அலங்கார சேவையில் கிரகலட்சுமி தாயார் எப்படி சேவை சாதித்து கொண்டு இருக்கின்றார். இந்த பழம் 30 ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிள் பழம் ஃப்ரெண்ட்ஸ் 4 பழம் 100 ரூபா. 4 பழம் 100 ரூபா. அதில் 3 மீதி 1 இருந்தது, அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் ஊர்லலாம் என்ன விலைன்னு இது பண்ணுங்கள். இந்த வாழைப்பழம் 30 இல்லைங்க 40 ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ். 50 ரூபா சொன்னாங்க, 40 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. என்னோட வாழைப்பழம் இது நெய்வேத்தியம். இன்று நெய்வேத்தியம் இது கிரகலட்சுமி தாயாரை நாம் இன்று வைத்த ஒரு அலங்காரம், பூ அலங்காரம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அழகான தனுர் மாதம், மார்கழி மாதம் பிறக்கப் போகின்றது. திருப்பாவையின் சிறப்பை நாம் சொல்ல வேண்டுமா? ஆண்டாள் திருவடியிலே சரணம், ஆழ்வார் திருவடியிலே சரணம், திருப்பாவை சரணம். இன்றைக்கி என்ன கிழமை? சனிக்கிழமையா? செவ்வாய்க்கிழமை தான் பிறக்குது நமக்கு. தனுர் மாதம், மார்கழி மாதம் நமது கஷ்டங்கள், கடன்கள், நாம் செய்த பாவங்கள் போக்கும். அதற்கு பிறகு மார்கழி முடிந்து தையிலிருந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். அழகான அந்த 30 முக்கோடி தேவர்கள் தொழும் அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம். அது அவர்களை நினைத்து நாம் அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் நாமும் மார்கழி மாதம் பூரா பெருமாள் கோயிலில் திருப்பாவை படிப்பாங்க, சிவன் கோயிலில் திருவம்பாவை, எல்லா கோயிலுமே ரொம்ப விசேஷமாக அந்த மார்கழி முழுவதும் இருக்கும். மார்கழி முடிந்து அதற்கு பிறகு உத்தராயண புண்ணியக்காலம், இப்போ தட்சிணாயன புண்ணியக்காலம் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதம், தனுர் மாதம் பிறக்கப் போகின்றது. கால் வலி இருந்துக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்தாலும் கால் வலிக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு நேரம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. என்ன செய்யறது? பால் வைப்போம் டெய்லி காலையில். வற்றாத வளத்தையும் குன்றாத நலத்தையும் அருளும் திண்டல் முருகன். வள்ளி தெய்வானையுடன் வேலாயுத சாமி. ஈரோட்டிலிருந்து கோவை செல்லும் நெடுஞ்சாலை. திண்டல் முருகன் கோவில் வரலாற்று சிறப்பு மிக்க தேனுலவும் நாமகிரி திண்டல் உலகை திண்டல் மலை என புகழப்படும் இந்த கோவிலில் முருகப்பெருமான் வேலாயுத சாமியாக காட்சியளிக்கிறார். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பது ஆன்றோர் வாக்கு. கொங்கு நாட்டில் ஆங்காங்கே காணப்படும் முருகப்பெருமான் பல்வேறு வடிவங்களில் எழுந்தருளி தன்னை வணங்குபவர்களுக்கு வற்றாத வளத்தையும் குன்றாத நலத்தையும் வாறு வழங்கும் வல்லாக விளங்குகிறார்.
கிரகலக்ஷ்மி தாயே சரணம். ஓம் கிரகலக்ஷ்மி தாயே சரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.